அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நகங்களில் வச்சு நகங்கள் என்ன நிறமாக இருந்தது, என்ன ப்ராப்ளத்தில் இருக்கோ அந்த நகத்தை வச்சு என்ன நோய்கள் வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில டிப்ஸுகள் சொல்கிறேன். நகங்கள் நீல நிறமாக இருந்துச்சுன்னா நுரையீரல் புற்றுநோய் வரப்போகுதுன்னு அர்த்தம், இதய நோய்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே நகங்கள் கருப்பாகவும் குழியாகவும் இருக்கும் நகங்கள், அங்கே அடியில் குழி விழும், கருப்பாக இருக்கும் நகங்கள் அது நீரிழிவு நோய் வரப்போகுது, இதயம் செயலிழப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம், தைராய்டு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே நகங்கள் சிகப்பாகவும் பள்ளமாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு வலிப்பு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்களா, அது நீரிழிவு நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம். உடல் சோர்வு ஏற்படும், புற்றுநோய் வரவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே நகங்கள் மேலே கருப்பு கோடு விடும், கருப்பு கோடு விழுந்துச்சுன்னா புற்றுநோய், தோல் புற்றுநோய் வரும், கருப்பு கோடு விடும், இதயம் செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இதய நோய் வர, இதயம் மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்குது நகத்தின் மேலே கருப்பு கோடு விழுந்தால். அதே நகங்கள் மஞ்சள் நிறமாக இருந்துச்சுன்னா நம்ம தொற்று, பூஞ்சை தொற்று, நிணநீர் வீக்கம், கல்லீரல் வீக்கம், சொரியாசிஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். நகங்கள் ஒட்டாத நகங்கள் தனியாக இருக்கும், சதை தனியாக தெரியும். அது மாதிரி பூஞ்சை தொற்று ஏற்படும், அனிமிக் பேஷண்ட் இருந்தாலும் அது மாதிரி ஏற்படும். அதே போல் சீத்தாப்பழி பழம் அடிக்கடி கேன்சர் பேஷண்ட் சாப்பிட்டு வந்தோன்னா கேன்சர் செல்கள் வளர்வதை தடுக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் திராட்சையினுடைய விதைகளை அடித்து மிக்சியில் அடித்து குடிச்சுன்னு வந்தாங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சீத்தாப்பழி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தாங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே சீத்தாப்பழியுடைய விதைகளை மிக்சியில் அடித்து பவுடராக்கி, காய வச்சு பவுடராக்கி சீக்காய் நம்ம போட்டு தலை குளிக்கும் போது அந்த விதையினுடைய பவுடரையும் கூட சேர்த்து குளிச்சோம்னா பேன் தொல்லை, பொடுகு தொல்லை எதுவும் இருக்காது, தலை சுத்தமாகி முடி நன்றாக வளரும். அதே போல் நம்ம வில்வ இலை 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை தீரும், ஆஸ்துமா குணமாகும். அதே வில்வம் பழத்தை நம்ம உள்ளே இருக்கிற நாரை எடுத்துகிட்டு உடச்சி நாரை இருக்கிற சதைப்பகுதி எடுத்து வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாக தடுக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கருவேப்பிலை ஊறுகாய்ச்சி சாப்பிட்லாம், ஜூஸ் மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டியும் குடிக்கலாம். இதை குடிச்சிங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும், முடி கருமையாக வளரும். அதே கருவேப்பிலை பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கண் தெரியாதவங்களுக்கு கூட கண் பார்வை தெளிவாகி கண் பார்வை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தினமும் ஒரு 4 பாதாம் பருப்பு சாப்பிடுவாங்க, மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி துளசி இலை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா புற்றுநோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நித்திய கல்யாணி பூ கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா 48 நாட்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன்.